அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் மெட்டடா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். வாட் இஸ் த எக்ஸ்ட்ரீமல்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல் j of y equal to integral minus 1 to 0 12xy minus y dash square into dx subject to the condition y of 0 equal to 0 and y of minus 1 equal to 1 is option A y equal to x square, option B y equal to minus x cube, option C y equal to 2x square plus x power 4 divided by 3, option D y equal to x square plus x power 4 divided by 2. ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் கொடுத்துட்டு அதனுடைய எக்ஸ்ட்ரீமல் என்னன்றதை கேட்குறாங்க. வித் கண்டிஷன் வந்து y of 0 equal to 0, y of minus equal to 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன் இது ட்ரூன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் ஃபங்க்ஷனலில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா கிவன் ஃபங்க்ஷனல் ஸோ j of y equal to integral minus 1 to 0 12xy minus y dash square into dx. ஓகே, ஸோ இதில் கேபிட்டல் F ஈக்குவல் இந்த பார்ட்டு தான் நீங்கள் Fன்னு எடுத்துக்கணும். அப்போ 12xy minus y dash square. ஸோ இதை வச்சு ஆய்லர் ஈக்குவேஷன் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆய்லர் ஈக்குவேஷன் எழுதிக்கங்க. ஆய்லர் ஈக்குவேஷன் ஸோ என்னென்னா dou f by dou y minus d by dx of dou f by dou y dash equal to 0. இந்த f with respect to y பண்ணிடணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ். அதே போல் with respect to y dash பண்ணணும். ஸோ இது பண்ண yல டெரிவேட்டிவ் பண்ணோம்னா கிடைக்கும் 12x minus d by dx of minus 2 into y dash equal to 0. ஸோ 12x plus 2 into y double dash equal to 0ன்னு கிடைக்கும். ஏன்னா minus plus 2 காமன் பண்ணுறீங்க. அகைன் y dash வந்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ 2y double dash equal to minus 12x. ஸோ y double dash பார்த்தீங்கன்னா minus 6xன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம yயை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு டைம் இன்டெகிரேட் பண்ணுங்கள். டேக் இன்டெகிரேஷன் ஆன் ஒன் டைம் போடும்போது y dash equal to minus 3xன்னு கிடைக்கும். 3x ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஒன் டைம் இன்டெகிரேஷன் பண்ணுறச்ச இது x ஸ்கொயர் பை 2 வரும். x ஸ்கொயர் பை 2 பண்ணும்போது 3 2s are 6ன்னு கேன்சல் அவுட் ஆகிடும். ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் c1 ஆட் ஆகும். அகைன் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும். இன்டெகிரேட் பண்ணும்போது y equal to minus 3 into x cube by 3 plus c1x plus c2ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே 3 கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா y equal to minus x cube plus c1x plus c2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த c1 c2 எலிமினேட் பண்ணோம். அது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா y of 0 equal to 0, y of minus 1 equal to 1ன்னு வரும். ஸோ y of 0 equal to 0 போட்டிங்க அப்படின்னா c2 வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். செக் பண்ணி பாருங்கள், c2 வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். அப்போது c2 0 ஆகுது அப்படின்னா உங்களோட y பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, y equal to minus x cube plus c1xன்னு கிடைக்குது. இப்போ y of minus 1 equal to 1ன்னு போடும்போது ஸோ இங்கே minus 1 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்படின்னா minus of minus 1 அந்த ஹோல் கியூப் plus c1 times minus 1 வந்து நிற்கும். ஸோ அப்போ 1 equal to 1 minus c1 வந்து நிற்கும். கரெக்டுங்களா? அப்போ c1 வேல்யூ வந்து 0. அகைன் c1 வேல்யூ வந்து 0. ஸோ அப்போது y equal to minus x cube தான் உங்களுடைய ஃபைனல் எக்ஸ்ட்ரீமல். புரியுதுங்களா? ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரீமல் ஆஃப் த ஃபங்க்ஷனல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ y equal to x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி y equal to minus x cube கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ ஏ சி டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு 100 அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கொடுக்குறேன், இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் எழுதிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபைண்ட் எக்ஸ்ட்ரீமல்ஸ் of the functional following functional. So first question பாருங்க, j of y equal to integral 0 to 1 y dash square plus 2 into y dash plus y into dx with y of 1 equal to 0 and y of 0 equal to 1. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இது. இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். j of y equal to integral minus 1 to 1 y dash square plus 3 into y double dash plus y into dx with y dash of 0 equal to 1, y of 0 equal to 0
and y of minus 1 equal to 2. ஓகே, ஸோ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ரெண்டுமே. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் HTMLs என்ன பண்ணணும் அப்படின்னு. இது வந்து நீங்கள் Fன்னு எடுத்துக்கிறீங்க, ஆயிலர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. இது ஒரு டைப் 1. ஸோ ரிமைனிங் 2 டைப்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காலேஜ் டிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம், டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் புக்லெட் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் புக்லெட் வாங்கி படிங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.